ஹாய் கைஸ் அப்படி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹவுண்டட் ஹவுஸ் ஃபார் சேல் எபிசோட் நம்பர் 2. எபிசோட் ஸ்டார்ட்ல ஈரின் லிஃப்ட்ல தனியாக இருப்பாங்க. லிஃப்ட் 7th ஃப்ளோர்லேயே ஸ்டாப் ஆயிருக்கணும். ஆனால் அது 8, 9, 10ன்னு 13வது ஃப்ளோரில் போயிட்டு ஸ்டாப் ஆகும். லிஃப்ட் ஸ்டாப் பண்ணோடனே ஈரினும் வெளியே போலான்னு போக அப்போ தூரத்தில் ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு பொண்ணு நிற்பா. அவளை சுற்றி அழுகிற சத்தம், யாரோ கத்துற சத்தம் இந்த மாதிரிலாம் கேட்டுட்டே இருக்கும். அதை பார்த்து ஈரினும் பயப்பட என் வீட்டை தொடாதுன்னு அந்த பேயும் ஒரு கத்து கத்த அப்படி சீன் கட் ஆகும். இப்போ ஈரின் பார்த்த அந்த 7th ஃப்ளோர் வீட்டை கம்பெனில இருந்து வந்து கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி அவங்க கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது சடனா ஒருத்தருக்கு மயக்கம் வரும். என்னாச்சுன்னு இன்னொருத்தர் வந்து பார்க்க அவருக்கும் மயக்கம் வரும். அப்படி இந்த சீன் கட் ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து கண்டினியூ ஆகும். ஹீரோக்கு ஏதோ ஸ்மெல் வர பின்னாடி திரும்பி பார்த்தா கண்ணாடியில இருந்து அந்த பேய் கத்தும். ஹீரோ மனசுக்குள்ளேயே நினைச்சுப்பாரு, இங்க பாரு, நான்லாம் உன் வீட்டை வைக்கல, நான் வெறும் அசிஸ்டன்ட் தான். தோ இவதான் உன் வீட்டை விற்க போறான்னு ஏறின்னு கூத்து விட்டுவாரு. அங்க பார்த்தா ஒரு இன்விடேஷன் கார்டு இருக்கும். அந்த பேய் பொண்ணு பக்கத்துல அவளோட பாய் ஃப்ரெண்டு. அந்த பாய் ஃப்ரெண்ட் முகத்தை கிராஸ் போட்டு வச்சிருப்பா. அக்கம் பக்கம் இந்த வீட்டை பத்தி விசாரிக்க அந்த வீட்ல இந்த பொண்ணோட பேரு சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மூவ் ஆயிட்டலாம். இப்படி எல்லாரும் நல்லதா சொல்லுவாங்க. இப்ப ஈரினும் கார்ல இருக்கும்போது ஈரவ பர்ஃபியூம் யூஸ் பண்ண சொல்லுவாங்க கிளைண்ட்டுக்கு முன்னாடி பிரசன்டபிளா கட்டிக்கிறதுக்கு. ஈரின் சொல்லிட்டு இருக்கும்போதே ஈரினுக்கு லைட்டா மயக்க வர மாதிரி இருக்கும். அதுக்கான காரணம் அந்த பேய் தான். இப்ப ஈரின் ஹீரோ கூட வேலை செஞ்சதை வச்சு ஹீரோவை பத்தி சொல்லுவாங்க. நீ ரொம்ப டல்லா தான் இருக்க, கொஞ்சம் சோம்பேறியும், ஆனா அவ்வளவு மோசம் இல்ல. இது கிட்ட இருவோம். ஆமாமா, நான் ஸ்டார்டிங்ல ஆமா மாதிரி தான் இருப்பேன், அதுக்கப்புறம் பிக்கப் பண்ணிப்பேன்னு சொல்ல ஹீரோயின், இங்க பாரு, இந்த வேலையில நீ ஆமையா இருக்க கூடாது, நீ புலி மாதிரி இருக்கணும், ஃபேண்டாஸ்டிக் 21 நீ பண்ணணும்னு சொல்ல ஹீரோவும் அப்படின்னா என்னன்னு கேட்பாரு. 21 வீடு தட்டினாதான் ஒரு வீடு விற்கிறதுக்கு கிடைக்கும். ஹீரோயினுக்கு வேலை பார்க்கும் போதே கொஞ்சம் மயக்கமாவே இருப்போம். ஹீரோவை ஜூஸ் வாங்கிட்டு வர சொல்ல என்ன இருந்தாலும் பாஸ் இல்ல, ஹீரோ ஏதாவது டெம்பிளுக்கு போனா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவீங்கன்னு சொல்வாரு. ஆனா ஈரின் அதுக்கு டைம் இல்லைன்னு வாங்க. இப்ப ஹீரோ ஈரின் சொன்ன மாதிரி எல்லா வீட்டு கதையும் தட்டிட்டு இருப்பாரு. சில பேர் ஹீரோவை ஸ்கேமர் நினைப்பாங்க, சில பேர் திட்டுவாங்க. ஹீரோ ஃபென்டாஸ்டிக் 21 இருக்க மாட்டாரு, ஃபென்டாஸ்டிக் 206 இருப்பாரு. அதாவது ஹீரோ 206 வீடு தட்டி ஒரு வீடை கண்டுபிடிச்சிருப்பாரு. ஹீரோ செம்ம டயர்டா இருப்பாரு. நத்த கிட்ட உனக்கு புது வீடு வேணுமான்னு கேட்டுட்டு இருப்பாரு. அடுத்த நாள் ஈரின் அந்த 7th ஃப்ளோர் ஓனர் சூவோட அம்மா கிட்ட போய் பேசிட்டு இருப்பாங்க. ஈரின் ரொம்ப டல்லா இருப்பாங்க. அந்த பாட்டிக்கு பின்னாடிதான் கண்ணாடியில அந்த பேய் நிக்கும். ஹீரோவும் மனசுக்குள்ளே, இங்க பாருங்க, உங்க அம்மா தான் வீடு வைக்கிறாங்க, நாங்க ஜஸ்ட் கிளைண்ட்டை சர்வ் பண்றோம், அவ்வளவுதான். ஈரனுக்கு முன்னாடியும் இந்த வீட்டை விற்கிறதுக்காக நிறைய புரோக்கர்ஸ் வந்திருப்பாங்க. ஆனா அவங்க எல்லாருமே பாதியிலே எஸ்கேப் ஆயிட்டாங்க. இது தெரிஞ்சோ ஈரின் நான் தன்னோட பெஸ்ட் கொடுப்பேன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா ஈரின் ஒரு கிளாஸ் போய் அட்டென்ட் பண்ணுவாங்க. அது என்ன கிளாஸ்னா இந்த மாதிரி லக்ஸூரியஸான வீட்டை விற்கிறதுக்கான கிளாஸ். ஈரியனோட ட்ரீமே அந்த மாதிரி வீட்டை விற்கிற டிபார்ட்மெண்ட்டுக்கு போகணும் தான். அதுக்காக ஈரியன் கிளாஸ் எடுத்துட்டு இருக்க அப்போ ஈரியனை கோத்து விட்ட அந்த மேனேஜர் வருவான். 2 பேரும் ட்ரிங்க் குடிக்க சேர்ஸ் பண்ணும்போது ஈரியன் தன்னோட ட்ரிங்கை கீழே கூட்டிட்டு வாங்க. ஈரியனுக்கு பயங்கரமா ஃபீவர் அடிக்கும். மேனேஜரும் ஏதோ தப்பா நினைச்சுக்க மாட்டாரு, ரெஸ்ட் எடுக்க மட்டும் சொல்வாரு. ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ண கொடுத்துதான் ஃபீவரோடய ஈரியன் வந்து இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணுவாங்க. ஹீரோ வீட்டுல இருக்கும்போது ஹீரோக்கு ஒரு நல்ல ஸ்மெல் வரும். ஹீரோவோட ஃப்ரெண்டு லின்னு தான். ஹீரோவை ஹாப்பியா போயிட்டு கதவு திறப்பாரு. ஹீரோவை மத்த பேய்கிட்ட இருந்து காப்பாத்துறதே ஹீரோ கதவுக்கு முன்னாடி ஒட்டியிருந்த அந்த மந்திர வார்த்தைகள் தான். உன் நியூ ஜாப் எப்படி போகுதுன்னு லின்னு கேட்க, மோசமா தான் போகுது, 7 நாள் தானே இருக்கு, இன்னும் 49 நாள் இருக்கு, அதுக்கப்புறம் சொல்லுன்னு ஃப்ரெண்டும் சொல்ல ஹீரோ ஒரு விதமான குழப்பத்திலே இருப்பாரு. இந்த பேயை பத்தி ஹீரோயின் கிட்ட சொல்லாம வேணாமனு சொன்னாலும் ஹீரோயின் நம்ப மாட்டாங்க. கரெக்டான டைம்ல சொல்ல சொல்லி லின்னு சொல்லுவான். ஹீரோனுக்கு பயங்கரமா ஃபீவர் அடிக்கும். ஹீரோயினும் என்னென்னமோ பண்ணி பார்ப்பாங்க. ஃபீவரும் குறையாது, தூக்கமும் வராது. இன்னைக்கு லீவ் போட்டுலான்னு ஹீரோயின் முடிவு இருக்க அப்ப ஹீரோனோட அம்மா கால் பண்ணி ஹீரோயின் அப்பா வீட்டை ரெனோவேட் பண்றதுக்காக அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்களாம், டிஸ்கவுண்ட் கொடுக்கறதா சொன்னாங்களாம். இந்த விஷயத்த ஹீரோயின் கிட்ட ஷேர் பண்ண ஹீரோயின் அப்பாவோட நம்பர் கிடைக்குமான்னு கேட்பாங்க. ஆனா அம்மா கூப்பிடுவாங்க, அந்த ஆளை பத்தி பேசாதானே. ஹீரோயினும் அப்போ ஒரு வேலை ரிச்சா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, அவரை நமக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல. ஹீரோயின் அம்மா அவரோட ஹெல்ப்பே வேணான்னுவாங்க. ஹீரோயின் அப்பாவோட போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு எங்கப்பா இருக்கீங்கன்னு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்பதான் இந்த லிஃப்ட் சீன் நடக்கும். என் வீட்டை தொடர்ந்து அந்த பேயும் கத்த சடனா லிஃப்ட் கீழேயும் மேலேயும் போகும். இது எல்லாம் ஈரனுக்கு வந்த கனவு. ஏதோ தப்பா இருக்குன்னு ஈரனு இருக்கு கால் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் விசாரிக்க சொல்லுவாங்க. அந்த சூ பொண்ணு வீட்டுல சூசைட் அட்டம் பண்ணிருக்கா, தன்னை தானே குளித்திருக்கா. அவளை எப்படியும் ரெஸ்கியூ பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டாங்க. ஆனா அவ ஹாஸ்பிட்டல்ல தான் இறந்து போயிருக்கா. இத பத்தி சூவோட அம்மா கிட்ட கேட்க பொண்ணு சூசைட் பண்ணது உண்மைதான், ஆனா அவ இறந்தது ஹாஸ்பிட்டல்ல. அவளை ரெஸ்கியூ பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டாங்க. ஆனா அவளோட இம்யூன் சிஸ்டம் ரொம்ப கம்மியா இருந்ததுனால பாக்டீரியா மூலமா இன்ஃபெக்ட் ஆகி இறந்து போயிட்டா. இதுவும் ஒரு நேச்சுரல் திட்டு தானே. சூவோட அம்மா சொல்ல என்ன ரீசன் ஈரன் கேட்பாங்க. ஆனா பர்சனல் மேட்டர்ல அவங்க டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. சூக்கு இம்யூனிட்டி ரொம்ப கம்மியா இருக்குமா, அடிக்கடி இப்படிதான் உடம்பு சரியில்லாம போயிடுமா.
இப்படி சொல்லி சூவோட போட்டோவை காட்டுவாங்க. சூவோட பாய் ஃப்ரெண்டு சூவோட அம்மாக்கு சுத்தமா பிடிக்காதா. இருந்தாலும் சூ ஆசைப்படுறன்றதுனால தான் டேட் பண்றதுக்கு ஓகே சொல்லிருப்பாங்களாம். வெளிய வந்து ஹீரோவும் கேட்பாரு, கண்டிப்பா இந்த வீட்டை வைக்கணுமான்னு. ஆனா இரின், இது பேய் வீடு கூட இல்ல. அந்த பொண்ணு ஹாஸ்பிடல்ல தான் செத்து போயிருக்கா. அதுவும் நேச்சுரல் டெத்துன்னு சொல்லிட்டு போவாங்க. ஹீரோவும் என்னடா பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்க, அப்ப ஒரு ஃப்ளவர் பாட்டு பறந்து ஹீரோயின் மண்டையை நோக்கி வரும். ஹீரோ டக்குன்னு வந்து காப்பாத்திடுவாரு. ஹீரோயினும், இங்க பாருங்க, நாங்க கீழ போயிட்டு இருக்கோம். உங்க ஃப்ளவர் பாட் கீழ விழுந்துருச்சுன்னு சொல்ல, ஹீரோ, மேடம், அந்த ஃப்ளவர் பாட் விழுந்திருந்தா அங்கதான் விழுந்திருக்கணும். இது பறந்து வந்துச்சு. ஆனா ஹீரோயின், எப்பிட்றா பறந்து வரும்? அட போடன்னு லாஜிக்கலா திட்டிட்டு போவாங்க. ஹீரோக்கு மறுபடியும் அதே டவுட் தான். இந்த வீட்டை வித்தே ஆகணுமான்னு. ஆனா ஹீரோயின் அட்டம் புடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ தப்பு தப்பா ரிப்போர்ட் பண்ணி அழகா திட்டு வாங்கிப்பாரு. ஹீரோயின் நிலைமை போக்கு போக்கு ரொம்ப மோசமாயிட்டே போயிருக்கு. இப்ப ஹீரோனோட முகம்லாம் ரொம்ப வெளிரி போயிருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோவோட அம்மா ஹீரோவை பார்க்கறதுக்காக வருவாங்க. அப்பதான் ஹீரோனுக்கு தெரியும் தன்னோட கிளைண்ட் ஹீரோவோட அம்மான்னு. ஹீரோயினை பார்த்த ஹீரோ அம்மாவும், நீ தூங்குது இல்லையான்னு கேட்க, ஹீரோயின் இப்ப ஸ்லீப்பிங் பில்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்களாம். நாளைக்கு கோவில்ல ஒரு பிளெஸிங் ரிச்சுவல் இருக்கான், நீ வந்து அட்டென்ட் பண்ணுமா, உனக்கு தூக்கம் வரும்னு சொல்லுவாங்க. சரின்னு ஹீரோயின் அடுத்த நாள் அந்த சடங்கை போய் அட்டென்ட் பண்ணுவாங்க. மாஸ்டர் திரும்பி அந்த 7th ஃப்ளோரை விற்க வேணாம்னு சொல்வாரு. அப்படி ஹீரோயின் ட்ரை பண்ணி வித்தாங்கன்னா ஹீரோயின் உயிருக்கே ஆபத்து. இந்த பிரேஸ்லெட் எப்பயும் ஆகாதுன்னு ஹீரோயின் கையில ஒரு பிரேஸ்லெட் போட்டு விடுவாங்க. அதுக்கப்புறமா ஹீரோ அம்மாவும் ஹீரோ கிட்ட போய் பேசுவாங்க. டேய், அந்த பொண்ணு அந்த வீட்டுக்கு போக வேணாம்னு சொல்லுடா. அந்த வீட்டுல பேய் இருக்கு. அப்படியே நீங்க அந்த வீட்டை விக்கணும்னு நினைச்சீங்கன்னா முதல்ல அந்த பேயோட ஆசையை நிறைவேத்துங்கன்னு சொல்லுவாங்க. ஹீரோயின் பாத் டேபிள்ல படுத்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் சொல்ற பேச்ச கேட்காம அந்த பிரேஸ்லெட்டை அவுத்து வச்சிருப்பாங்க. அப்போ லைட் எல்லாம் ஒண்ணு ஒண்ணா ஆஃப் ஆகும். கண்ணாடிக்குள்ள இருந்து அந்த ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு பேய் வெளிவரும். ஹீரோயின் வீட்டுக்குள்ளேயே வரும். ஹீரோயின் தண்ணியில முழுகி ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்க வந்த பேய் ஹீரோயினை தண்ணியில அமுக்கும். ஹீரோயினை கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணும். அப்ப தத்தளிக்கும் போதுதான் ஹீரோயினுக்கு ஈரமா கொடுத்த பேச கையில படும். அதனால ஹீரோயின் தப்பிச்சாங்க. இப்ப ஹீரோயின் செம்மையா பயந்துட்டாங்க. மியாக்கு போன் பண்ணி புலம்பிட்டு இருப்பாங்க. அந்த பேய் வந்து என் வீட்டை தொடாதுன்னு சொல்லிட்டுன்னு சொல்ல, மியாவும் அப்ப தொடாதுன்னு சொல்வா. ஆனா இந்த வீட்டை மட்டும் ஹீரோயின் வித்தாங்கன்னா எப்படி இருக்கும்? அதனால ஹீரோயின் அடுத்த நாள் செக்யூரிட்டிக்கு கொஞ்சம் காசு கொடுத்து கொஞ்சம் ஐஸும் வச்சு என்னாச்சுன்னு கேட்பாங்க. சூக்கு மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் அதிகம். அவங்க பாய் ஃப்ரெண்டோட மேரேஜ் நடக்கதான் இருந்தது. ஆனா ஒரு மாசத்துக்கு முன்னாடி அந்த பாய் ஃப்ரெண்ட் காணாம போயிட்டானா. மேரேஜுக்காக கார்டு எல்லாம் கொடுத்திருப்பாங்க. ஆனா வெட்டிங் கேன்சல் ஆயிடுச்சு. அந்த கார்டை ஹீரோயின் வாங்கிட்டு போய் சூவோட அம்மா கிட்ட கேட்க செக்யூரிட்டி சொன்னது எல்லாமே உண்மைதான். சூவோட பாய் ஃப்ரெண்டு கரெக்டா ஒரு மாசத்துக்கு முன்னாடி காணாம போயிருப்பான். அவன் கிட்ட இருந்து ஒரு லெட்டர் மட்டும்தான் வந்திருக்கும், அவனோட லைஃப்ல வேற ஒரு பொண்ணு இருக்கான்னு. இத பார்த்த சூ ரொம்பவே கவலைப்படுவா. டிப்ரெஷனுக்கு போவா. சூசைட் அட்டம் பண்ணுவா. அப்ப அவ போட்டிருந்த ட்ரெஸ் தான் ரெட் கலர் ட்ரெஸ். அவ இறந்த பிறகு அவளை எரிச்சு அவளோட சாம்பல ஒரு சிடி டிஸ்கா மாத்திருப்பாங்க சூவோட அம்மா. அந்த டிஸ்க்ல தங்களோட மேரேஜுக்காக சூவும் சூவோட பாய் ஃப்ரெண்ட் பண்ண சாங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. எதுக்கு இப்படி பண்ணாங்கன்னா இந்த சிடி டிஸ்க் அந்த பாய் ஃப்ரெண்ட் கிட்ட கொடுத்து அவனை லைஃப் லாங் கில்ட்லயே வாழ வைக்கணும்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா 4 வருஷம் ஆச்சு. சூவோட அம்மாவால அந்த பாய் ஃப்ரெண்ட கண்டுபிடிக்க முடியல. இப்படி சொல்லிட்டு தன் பொண்ணு கிட்ட பேசுவாங்க. இதுக்கு மேல என்னால முடியல, நான் இந்த வீட்டை விற்கதான் போறேன்னு. அப்ப அந்த போட்டோ ஃப்ரேமை கவர் பண்ணியிருந்த துணி தானாவே பறக்கும். டக்குன்னு அந்த ஃப்ரேம் கீழே விழும். ஹீரோயின் அப்படி ஷாக் ஆயிடுவாங்க. ஆனா ஹீரோக்கு ஷாக் இல்ல. இவ்ளோ நடந்தும் ஹீரோயின் அந்த வீட்டை விற்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. அந்த பாய் ஃப்ரெண்ட தேடலன்னு சொல்லுவாங்க. சூவோட அம்மா தேடியே கிடைக்காதவங்க இப்படி நாம தேடி கிடைப்பாங்கன்னு ஹீரோவும் சொல்ல, ஏஜென்டா இருக்கிறவங்களுக்கு 3வது ரூல் ஹார்ட் ஒர்க் பண்ணா எதுவும் இம்பாசிபிள் இல்லைன்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. இப்ப ஹீரோயினும் அந்த இன்விடேஷன் கார்டை பார்த்துட்டு இருக்கும்போது அது ஒரு கேஃபேல இருந்தது. அந்த கேஃபேல போயிட்டு ஹீரோயின் பார்ப்பாங்க. அங்க நிறைய போஸ்ட் கார்டை பேஸ்ட் பண்ணிருப்பாங்க. அதுல இந்த பாய் ஃப்ரெண்டோடைய கார்டு ஏதாவது இருக்கான்னு தேட இந்த பாய் ஃப்ரெண்டோட நியூ அட்ரஸ் கிடைச்சிரும். அதை ஹீரோயின் போட்டோ எடுத்துட்டு அந்த அட்ரஸ் போய் செக் பண்ண சூவோட பாய் ஃப்ரெண்டு வீல் சேர்ல வருவான். ஹீரோயின் அந்த சீடியை கொடுத்துருவாங்க. அது சூவோட சாம்பல செஞ்சதுன்னு சொல்ல, அப்பதான் பாய் ஃப்ரெண்டுக்கு தெரியும் சூ செத்து போன விஷயமே. இவனுக்கு நியூரோ டிஸ்ட்ரக்டிவ் டிசீஸ் இருக்கு. அது அவன் அப்பா கிட்ட இருந்து வந்தது. கல்யாணத்துக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி தான் அவன் கண்டுபிடிச்சிருப்பான். அவன் அப்பாவை வச்சு அவங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. அந்த கஷ்டத்தை தன் காதலிக்க கொடுக்க வேணாம்னு நினைச்சிருப்பான். ஹீரோயினும் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கன்னு கார்டு வச்சுட்டு போவாங்க. ஹீரோயின் போன பிறகு அவன் சீடியை போட்டுட்டு சூவை பத்தி ஃபீல் பண்ணி கதறி கதறி அழுதுட்டு இருப்பான். ஹீரோ போகும்போது ஹீரோக்கு ஒரு ஸ்மெல் வரும். சூ தான் அந்த பாய் ஃப்ரெண்டு சூசைட் பண்றதுக்கு கத்தி எடுத்து வச்சிட்டு இருப்பான். ஹீரோ ஹீரோயின் கிட்ட வாங்க வாங்க, நான் போன அங்கேயே விட்டுட்டேன்னு பாய் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு ஓடுவாரு. அங்க பார்த்த சூ பாய் ஃப்ரெண்ட தொங்க விட்டுட்டு இருப்பா. இந்த விண்டோ வழியா பார்த்த ஹீரோ ஹீரோனும் அந்த பாய் ஃப்ரெண்ட காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஆனா சூ டோரையும் க்ளோஸ் பண்றவா, ஜன்னலையும் க்ளோஸ் பண்றவா. ஹீரோவும் தட்டு தட்டுன்னு தட்டிட்டு இருக்க சூவோட பாய் ஃப்ரெண்டு சாரி கேட்பான். என்னையும் கூட கூட்டிட்டு போன்னு சொல்வான். அப்பதான் சூ
அங்க இருந்து அவளோட போட்டோஸ பாப்பா. பாய் ஃப்ரெண்ட கீழே போட்டுருவா. கீழே விழுந்த பாய் ஃப்ரெண்டால எழுந்துக்க முடியாது. அவனோட லெக் பேரலைஸ் ஆயிருக்கும். சோமோ சொல்லிருக்கலாம்ல, நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா, நீ என்னை ஏமாத்திட்டேன்னு நினைச்சேன்னு. ஹக் பண்ணிப்பா. இப்ப டோர் ஓபன் ஆகும். ஹீரோ ஹீரோயின் உள்ள வந்து பார்த்தா என்னை விட்டு போகாதுன்னு பாய் ஃப்ரெண்ட் அழுதுட்டு இருப்பான். சூவோட வாய்ஸ் கேட்கும். தேங்க்ஸ், என்னோட கடைசி ஆசையை நிறைவேத்திட்டீங்க. இப்ப எல்லாம் முடிஞ்சு போச்சு. கார்ல இருக்கும்போது ஹீரோயின் கிட்ட ஒரு வேலை. சூவோட பாய் ஃப்ரெண்டு இந்த உண்மையில சூ கிட்ட சொல்லியிருந்தா இதுல எதுவுமே நடந்திருக்காதுல்லன்னு கேட்க, ஆமா, அவனுக்கு அவன் காதல் மேலேயே நம்பிக்கை இல்ல, தியாகம் பண்றேன்னு உண்மையை மறைச்சு இப்ப 2 பேரும் வழி அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. உண்மையை சொல்றது எவ்வளவோ பெட்டர், காத்து மாதிரி மறைஞ்சு போறதுக்கு. எனக்கு இந்த மாதிரி காத்து மாதிரி மறைஞ்சு போறது பிடிக்காதுன்னு ஹீரோயின் சொல்ல, ஹீரோயின் மீன் பண்றது அவங்க அப்பாவை பத்தி தான். ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததும் அவங்க அம்மா கிட்ட இருந்து மெசேஜ் வரும். எனக்கு உன் அப்பா கிட்ட பேசுறதுக்கு பிடிக்கல, ஆனா நீ பேசணும்னு நினைச்சா இதான் உன் அப்பா யூஸ் பண்ண நம்பர்னு அப்பா நம்பரை சென்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஹீரோயின் அதை பார்த்து ஸ்மைல் பண்ண. அதோட இந்த எபிசோட் முடியுது. சப்ஸ்கிரைப் பண்ண நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை பை. 7 நைஸ் டே.